3 வருடங்களுக்கு முன். மான்ஸ்டர் வரான், எல்லாரும் ஓடுங்க. என்ன பார்த்து பயந்து ஓட மாட்டியா? பொக்கோ 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 பொக்கோ. நீ வேலை பார்த்து டயர்டான ஒரு பிசினஸ் மேன் எனக்கு நல்லா தெரியுது. நான் நிறைய கிராப் சாப்பிட்டேன், அதனாலதான் நான் இப்ப இப்படி ஆயிட்டேன். கிராப் லாண்டேவை பார்த்து கூட நீ பயந்து ஓட மாட்டேங்கிறல்ல? பொக்கோ பொக்கோ, நீ சாகணும்னு ஆசைப்படுற போல. சொல்லுடா கண்ணா. அடப்போடா, அப்படிலாம் இல்லடா. பொக்கோ, நான் பிசினஸ் மேன் இல்ல, ஒரு வேலை இல்லாத பட்டதாரின்னு சொன்னேன். இப்ப வேலை தேடி லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு புது இன்டர்வியூக்கு போனேன். அங்கேயும் ஒண்ணு இல்லப்பா, கிளம்புன்னு அனுப்பி விட்டாங்க. ஐயோ ஓடுங்க. நான் இதை பத்தியும் கவலைப்படுற மாதிரி இல்ல. அதனால இப்ப நான் பயந்து ஓடுற மூட்லயும் இல்ல. அதுவும் உன்னை பார்த்தா எனக்கு பயம் கூட வரல. பொக்கோ பொக்கோ பொக்கோ. சரி, நான் ஓடலன்னா என்ன பண்ணுவேன்? பொக்கோ, உன்னோட கண்ணும் பார்க்கறதுக்கு என் கண்ணு மாதிரியே பாவமா தான் இருக்கு. அந்த காரணத்தினால இப்ப நான் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். உண்மையை சொல்லணும்னா நான் வேற ஒரு இறைய தேடி போலான்னு இருக்கேன். பெரிய சின்ன இருக்கிற ஒரு பையன், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், பிச்சு பிச்சு போட்டுடுவேன். பூக்கு பூக்கு பூக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? பெரிய சின்ன வச்சிருக்க பையன், ஒருவேளை அவன் மாட்டினா கண்டிப்பா செத்துருவானே. இங்க பாரு தம்பி, அந்த பெரிய கிராப் மான்ஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்ணியா என்ன? ஆமா, அவன் பார்க்ல தூங்கிட்டு இருந்தான். அப்ப நான் மார்க்கரை வச்சு அவன் மேலுக்கு இருக்குனேன். பண்ற வேலையை பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இப்ப என்னடா பண்றது? இப்ப என்னால உதவியும் பண்ண முடியாது. அவனை பார்க்கறதுக்கும் நல்லவன் மாதிரி இல்லையே. அதோட இதுக்கும் எனக்கும் சம்பந்தமும் இல்லை. சரிங்க, வந்து கிளம்பிடும். கரெக்ட் தான். நமக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? சைலண்டா கிளம்பு. கண்டுபிடிச்சிட்டா பையா. என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு தம்பி, அவன் உன்னை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். அதனால இப்போ இங்க இருந்து ஓடிரு. என்னை பத்தி கவலைப்படாம முதல்ல எழுந்திருச்சு ஓடு. ஆனா என்னோட சாக்கர் பால். இப்ப பால் ரொம்ப முக்கியம். பொக்கோ, உனக்கு பால் வேணுமா கண்ணா? நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கெட்ட பையனை காப்பாத்த வந்தது மட்டும் சொல்லிடாத. இவனை ஒழுங்கா விட்டு. இந்த சின்ன பையன் பண்ண குறும்புத்தனத்தினால இவனோட உயிரை எடுத்துருவியா? உனக்கும் மனசாட்சி இருக்கும்னு நினைக்கிறேன். பொக்கோ, ஏற்கனவே நிறைய பேரை அழிச்சிருக்க. என் உருவத்தை கிண்டல் பண்ண அவங்களை கொன்னுடுவேன்.